श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये भुवनेश्वरी श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये आगमवेदकलामयरूपिणी आगमवेदकलामयरूपिणी अखिलचराचर जननी नारायणी अखिलचराचर जननी नारायणी नागकङ्कण नटराज मनोहरी नागकङ्कण नटराज मनोहरी ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिताम्बिकये ஸ்ரீமாத்ரே நமக. என் பேர் ராஜராஜேஸ்வரி அருள்முருகன். நாங்கள் இங்கே ஸ்ரீராம் விஜயா ஹைட் பார்க்கில் 12 வருஷமாக இங்கே வசிச்சுட்ருக்கோம். வருஷம் தீமேட்டிக் கோலு வச்சுட்டுருக்கோம். ஒரு வருஷமும் ஒரு தீம் கான்செப்ட். எதனாலன்னா எல்லாருக்கும் அந்த அந்த கான்செப்ட் போய் சேரணும். நம்மளோட வழிபாடு கலாச்சாரம் எப்படி இருந்திருக்கா, எப்படி வாழ்ந்திருக்கா, அதை பற்றியெல்லாம் எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம சுவாமி நம்ம வருஷத்தில் வர 4 நவராத்திரியில் இந்த சாரதா நவராத்திரின்றது ரொம்ப சிறப்பானது. சாரதா நவராத்திரியில் தான் கொலுவெல்லாம் வைப்பா எல்லார் வீட்லேயும். இந்த நவராத்திரியில் கொலு வைக்கிறது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம சுற்றம் நட்பு எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. அது மட்டும் இல்லாமல் கொலு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. கொலு வைக்கிறதுன்றது நம்மளோட ரெகுலர் ஸ்கெடியூல்லேருந்து எல்லாமே மாறி தான் வருது. அந்த டைமில் நம்ம ஒரு டீம் எஃபர்ட்டு தான் இது. தன்னந்தனியாக எதுவுமே நம்ம செய்ய முடியாது. இந்த தருணத்தில் நான் என்னோடய கொலு டீம் மெம்பர்ஸ்க்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். இந்த நவராத்திரியை வந்து நம்ம சுற்றம் நட்பு எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறோம். இப்போல்லாம் பக்கத்து பில்டிங்கில் பக்கத்து ஃப்ளாட்டில் யார் இருக்கான்னு கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது எல்லார் மனசுலேயும் ஒரு மகிழ்ச்சி. நம்ம போய் ஒருத்தர் வீட்டில் கொலு பார்த்துட்டு அவங்க கொடுக்குற பிரசாதம் அவங்க கொடுக்குற ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கிட்டு வரதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. எல்லாமே இந்த ஒரு சந்தோஷமான காலகட்டங்கள் இந்த 9 நாள். அதை வந்து எல்லாரும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணணும்.
இந்த வருஷம் காமாட்சி கொலு பேர் வச்சுருக்கேன் எங்கள் கொலுக்கு, தீமேட்டிக் கொலுக்கு. வாங்க கொலு பார்க்கலாம். இமயமலையில் சிவனும் பார்வதியும் இருக்கும்போது, சுற்றத்தோடு இருக்கும்போது, பார்வதி வந்து தற்செயலாக சிவனோட கண்ணை பொத்துறா. சிவன் வந்து உலகமே இருண்டு போனதுனால தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, இதுக்கான பிராயச்சித்தம் நீ மாங்காட்டில் போய் தவம் இரு, நான் உன்னை தக்க சமயத்தில் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாரு. பார்வதி ரொம்ப வருத்தமாக என்ன பண்ணுவா, பண்ணது தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்கு மாங்காடுக்கு போய் தவம் இருப்பா. அங்கே மாங்காடு காமாட்சி பஞ்ச அக்னி மூட்டி தவம் இருப்பா. அந்த டைமில் தவம் இருக்கும்போது என்னாகும், சிவன் சரி ரொம்ப நாள் ஆயிடுத்து, அவளும் தவம் இருந்துட்டுருக்கா, நம்ம கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரலான்னு மாங்காடுக்கு வருவார். அந்த நேரம் பார்த்து சுக்ராச்சாரியார், அசுரர்களோட குரு, அவர் வந்து சிவனை பார்க்க வருவார். என்ன காரணம் சுக்ராச்சாரியார் சிவனை பார்க்க வந்தார்னா, வாமன அவதாரம் எடுக்கும்போது கிருஷ்ணர் வந்து வாமனர் என்ன பண்ணுவார், 3 அடி மண்ணை வாங்கிறதுக்கு மகாபலிக்கிட்டேருந்து வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணுவார். அப்போ சுக்ராச்சாரியார் என்ன நினைப்பார், 3 அடி மண்ணை கொடுத்துட்டா அவ்வளோதான், அரக்கர்கள் குலமே அழிஞ்சு போயிடும், வந்திருக்கிறது கிருஷ்ணர் தான் தெரிஞ்சுப்பார். வாமன அவதாரத்தை வந்து புரிஞ்சுப்பார் என்னன்ட்டு. ஓ, மகாபலியை வந்து மகாபலிக்கிட்டேருந்து தானம் வாங்கிட்டு போக தான் வந்திருக்காரு, அசுரர்கள் குலம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சு சுக்ராச்சாரியார் வண்டா மாதிரி கமண்டலத்தோட மூக்கில் உட்காந்துருவார். ஏன்னா ஜலம் வார்த்துட்டா அப்புறம் தானத்தை தவிர்க்க முடியாது. அதனால் சுக்ராச்சாரியாரை வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவார், வாமனர் தர்ப்பப்புல் எடுத்து கமண்டலத்தோட மூக்கை குத்தவும் சுக்ராச்சாரியாரோட கண்ணு போயிடும். சுவாமி, என் கண்ணு போயிடுத்தேன், எனக்கு என்ன இதுக்கு என்ன மார்க்கம்னு கேட்டால், காமாட்சியை பார்க்க சிவன் வந்து மாங்காடுக்கு வருவார், நீ போய் அங்கே சிவன்கிட்ட இருந்து சிவனுக்கு பூஜை செஞ்சினா உன் கண்ணு உனக்கு திரும்பி வந்துடும்னவும் சுக்ராச்சாரியார் மாங்காடுக்கு போவார். சிவனை பார்த்த உடனே சிவன் வந்து அவரோட பூஜையில் மயங்கி அங்கே வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்து அங்கே இருந்துருவார். காமாட்சி தவம் இருந்துகிட்டே இருப்பா. சரி, வந்து சிவன் வந்தார், எங்கே இருக்காருன்னு பார்க்க வந்தால் சுக்ராச்சாரியாரோட பூஜையில் உட்காந்துட்டு இருப்பார் சிவன். சரி, அவரோட இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவரோட அந்த பூஜையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவள் திரும்ப தவம் இருக்க ஆரம்பிச்சிருவா. சிவன் என்ன பண்ணுவார், நீ திரும்பி காஞ்சிபுரம் போ, அங்கே வந்து தவம் இரு, அங்கே கிளியாக மாதிரி தவம் இருன்னு சொல்லிடுவார். ஸோ அவள் காஞ்சிபுரம் போவா. காமாட்சி கிளியாக மாதிரி தவம் இருக்கும்போது தான் பண்டாசுரவாதம் நடக்கிறது. அப்போ பாலையா மாதிரி காமாட்சி பண்டாசுரவாதம் முடிச்சுட்டு சிவனை மணக்கிறா. தேவதானப்பட்டியில் வஜ்ரதந்தன்ற அரக்கன் ரொம்ப அசுரர்கள் ஓட தலைவன். அவன் வந்து எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தான். தேவர்கள் திரும்ப காமாட்சி கிட்ட போய் முறையிட்டாங்க. அப்போ வந்து காமாட்சி, நானே வரேன், அவனை வந்து வதம் செய்கிறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனான். அப்போ அந்த இடத்துல வந்து வஜ்ரதந்தனை வதம் பண்ணிட்டு அங்கே வந்து தவம் இருக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த கோயில் அங்கே இன்னும் இருக்குது. தேவதானப்பட்டியில் இருக்கிற மூங்கிலணை காமாட்சின்றது. மூங்கிலணை காமாட்சி அம்மன் வந்து பிரத்யேகமாக அங்கே உயிரோட்டமாக இருக்கா, இன்னும் தவம் பண்ணிட்டு தான் இருக்கா. அங்கே அசரீரியாக வந்து அப்போ அவள் வந்து பேசுவா. அந்த மாதிரி அவள் தவம் இருந்துட்டு இருக்கும்போது ஜமீன்தாரோட ஆட்சி வந்துடுச்சு. அப்போ வந்து ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் வந்து என்ன பண்ணா, ஒரு கூட்டமாக மாடு கூட்டிகிட்டு வரும்போது ஒரு மாடு மட்டும் போய் ஒரு புத்தில் வந்து பாலை சுரந்துட்டு, அதுவும் கறவை இல்லாத மாடு போய் புத்தில் பால் சுரந்துட்டு திரும்பி கூட்டத்தோடு வந்து சேர்ந்துடும். இது தினைக்கும் நடக்கவும் அந்த மாடு ஏன் போகுது, எங்கே போகுது, அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்வமாக மாடு பின்னாடியே தொடர்ந்து போனால் புத்தில் பால் சுரந்துட்டு திரும்பி வந்தது. அந்த புத்தில் என்ன இருக்குதுன்னு எட்டி பார்க்கவும் காமாட்சியோட அந்த தீட்சண்யம், அந்த வெளிச்சம் தாங்காமல் அவன் கண்ணு போயிடுச்சு. உடனே போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான், எனக்கு இந்த மாதிரி கண்ணு போயிடுச்சு, ஒரு புத்தை பார்த்தேன், இந்த மாதிரி மாடு கறவை இல்லாத மாடு போய் பால் சுரந்துட்டு வந்தது, அது தெய்வ குத்தமாச்சேன்னு ஜமீன்தார் பயந்து போய் ஊர் மக்களை கூட்டி படையெல்லாம் போட்டு சுவாமியை கும்பிட்டு, தாயே எனக்கு என்னன்னு தெரியல, யார் எந்த தெய்வம் வந்திருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு
அதை விளக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணவும் காமாட்சி அசரீரியாக வந்து நான் தான் என் காமாட்சி, இங்கே வந்து வஜ்ரதந்தன்ற அரசனை பல காலம் முன்னாடி வதம் பண்ணிட்டு இங்கேயே தவம் இருந்துட்டுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து நீ உன்னோட வேலையாளில் என்னை பார்த்துட்டான், நான் தவம் பண்ணுறதை பார்த்துட்டான், அதனால அவன் கண்ணு போயிடுச்சு, திரும்ப அவனுக்கு கண்ணு கிடைக்கணும்னா அவன் தெரியாமல் பண்ண தப்பை நான் மன்னிச்சுடுறேன், அவனுக்கு திரும்ப பார்வை கிடச்சிரும்னு சொல்லிடுவா. எல்லாரும் வந்து ஜமீன்தார் பிரார்த்தனை பண்ணுவார், அம்மா நீ இந்த ஊர்லேயே இருக்கணும், எங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லுவார். நான் வந்து மஞ்சள் ஆற்றுல வெள்ளம் வரும், அப்போ நான் அந்த பிழையில் மூங்கில் பிழையில் நான் வருவேன், என்னை யாரும் பார்க்கக்கூடாது, நான் தவக்கோலத்தில் தான் இருக்க போகிறேன், என்னை வந்து ஒரு காமாட்சி புல்லுன்னு மனுஷால் மெரிக்காத புல் காட்டிலேருந்து கொண்டு வந்து கூரை நெஞ்சு அந்த கூரைக்குள்ளே இந்த பிழையை வச்சிடணும், அந்த பிழையை யாரும் பார்க்கக்கூடாதுண்டுவா. இன்னைய வரைக்கும் மூங்கிலன காமாட்சியில் வந்து மூங்கிலன காமாட்சி கோயிலில் அந்த மூடின கதவுக்கு தான் பூஜை நடந்துட்டுருக்காங்க. நாகமும் சூலமும் பிரதிஷ்டை பண்ணி அந்த அம்பாளை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கா. குலதெய்வம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த காமாட்சி குலதெய்வமாக இருக்கா. பிரத்யட்சமான கோயில், உயிரோட்டமாக இருக்கா காமாட்சி. அங்கே எல்லாரும் போய் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணணும். போக முடியாதவங்க நம்ம கொலுவில் தரிசனம் பண்ணிக்கலாம். ஜமீன்தார் மூங்கிலன காமாட்சி கிட்ட இந்த ஊர்லேயே இருந்து எங்களுக்கெல்லாம் ஆசி புரியணும்னு சொல்லவும், மஞ்சள் ஆறில் வெள்ளம் வரும், நான் வந்து மூங்கில் பிழையில் வருவேன், என்னை நீங்கள் எடுத்து வச்சு யாரும் என்னை பார்க்கக்கூடாது, எனக்கு ஒரு கூரை நெஞ்சு கால்படாத புல்லுலேருந்து கூரை நெஞ்சு என்னை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே தங்கிட்டா காமாட்சி. இன்னமும் உயிரோட்டமாக தவம் இருந்துட்டுருக்கா. காஞ்சிபுரம் கோயிலில் காமாட்சி எப்படி தரிசனம் கொடுக்குறாளோ அதை முடிஞ்ச வரைக்கும் இங்கே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். காஞ்சி மகா பெரியவர், ஸ்ரீசக்கரம், அப்புறம் இது வந்து மூக்க பஞ்சசதின்னு சொல்லிட்டு மூக்கர் எழுதினது 500 பாடல்களால் காமாட்சியை துதிச்சிருக்கார். நம்ம இப்போ காஞ்சிபுர காமாட்சி கோயிலோட சிறப்புகளை பார்க்க போகிறோம். துர்வாச முனிவர், அவர் தான் சௌபாகிய சிந்தாமணியை எழுதி தந்தவர். அது வந்து ஒரு ரூல்ஸ் புக்குன்னு சொல்லலாம். இன்னைய வரைக்கும் சௌபாகிய சிந்தாமணியில் சொல்லி கொடுக்க வழிபாட்டு முறை தாந்திரிக முறையில் தான் இன்றைக்கும் காமாட்சி கோயிலில் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து காமாட்சி கோயிலோட சிறப்பு வந்து தசரத மகா சக்கரவர்த்தி அவரோட குலதெய்வமான காமாட்சி கோயில் காஞ்சிபுரத்தில் வந்து தான் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி ராமரை பெற்றார்.
பண்டாசுர வதம் முடிஞ்ச உடனே சிவன் வந்து காமாட்சியை சாந்தப்படுத்துறதுக்காக நீ மனோன்மணியா மாதிரி திருமைச்சூர் போய் அங்க சாந்தமா இரு அப்படின்னு சொல்லவும் காமாட்சி திருமைச்சூர் வந்து சேர்ந்தா. திருமைச்சூர்ல அவளோட உடம்புல இருந்து வந்தவா தான் வசன்யாதி வாக்தேவதாஸ்னு 8 வாக்தேவதைகள். அந்த வாக்தேவதைகள் 1000 நாமா லலிதாவோட நாமத்தை சொல்ல அதுதான் லலிதா சஹஸ்ரநாமமா உருவாச்சு. இந்த வாக்தேவதைகள் கிட்ட இருந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை அடுத்த கத்துண்டவா சப்தரிஷிகள். சப்தரிஷிகள் கிட்ட இருந்து ஹயக்ரீவர் தெரிஞ்சுட்டார். ஹயக்ரீவர் கிட்ட இருந்து அகத்தியரோ லோபமுத்திரையும் தெரிஞ்சுட்டாங்க. இந்த அகத்தியரும் லோபமுத்திரையும் தெரிஞ்சுட்டதை நம்ம காமாட்சி கோயில்ல என்ட்ரன்ஸ்லயே நம்ம பார்க்கலாம். காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலோட என்ட்ரன்ஸ் தூண்லயே வந்து ஹயக்ரீவரும் அகத்தியரும் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அரூபலக்ஷ்மி. அரூபலக்ஷ்மி வந்து காமாட்சி கோயிலில் பார்க்கலாம். அரூபலக்ஷ்மி 5 வகை காமாட்சியில் ஒரு காமாட்சி. அரூபலக்ஷ்மி வந்து அவளோட குங்குமத்தை நம்ம அவளோட தலையிலேருந்து பாதம் வரைக்கும் வருடி இட்டு இருந்தால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். தெய்வீகம் சேனலுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். வருஷம் தெய்வீகம் சேனல் ரொம்ப அருமையாக சிறப்பாக அந்த நவராத்திரியை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒத்தாசையாக இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் போய் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட சேவை மேன்மேலும் தொடரணும். அதான் எங்களோட ஆசை. ரொம்ப சந்தோஷம்.